ராசி என்பர்களே, ராகுகேது பேச்சு பலனை இதில் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் சுருக்கமாக சோட்டாக பார்க்கலாம். ஏற்கனவே ராகுகேது பேச்சு பலன் போன வருஷமே சொல்லி போட்டுக்கிறேன். 18ஆம் தேதி மே மாதம் 2025ஆம் ஆண்டு ராகுகேது பேச்சு இடம்பெற்று 18 மாதங்கள் 1.5 வருடம் நடைபெறும் ராகுகேது பேச்சு. ஏற்கனவே குரு பேச்சு சனி பேச்சு பலனெல்லாம் போட்டுக்கிறான். உங்களுக்கு இளரச்சனி முடிவடைந்து விட்டது. நீங்கள் போய் பாருங்கள். இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை யோகம் என்று திசை இருக்கும் வீட்டதிபதியும் யோகமானதிலிருந்து குபேர யோகம்தான் என்றால் திசை யோகமா என்றால் சுக்கிர திசையோ செவ்வாய் திசையோ சில பேருக்கு யோகமா இருக்கலாம். சில பேருக்கு சுக்கிர திசை கூட யோகம் இல்லாமல் சனி திசை கூட யோகமா இருக்கலாம். சில பேருக்கு மத்தியமா இருக்கலாம். ஆகவே உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி சொல்லிக்கலாம். அதுல பாருங்க, பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலன்கள் யோகமா இல்லையா, மத்திய பலனா என்ன மாதிரி அது இருக்கும் வீட்டதிபதி எங்க இருந்தா யோகம் குபேர யோகமா இல்லையா, நீங்கள் உங்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரம் நீங்கள் கூற வேண்டிய 1-2 வரி மந்திரம் பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடர் எழுத்துல நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சொல்லல, கைரேகை சம்பந்தமா அனைத்தும் பார்க்கலாம். உங்களுக்கான கையை வைத்தே ஜாதகத்தை வச்சு எப்படி பலன் சொல்லுவாங்க, கையை வச்சே சொல்லி போட்டுக்கிறேன். உங்கள் கையில் இருக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்கின்றதா இல்லையா, உங்களின் கல்வி பொருளாதாரம் பணம் புழக்கம் எல்லாத்தையும் சொல்லி போட்டுக்கிறேன். சரி, வாங்க நாங்கள் பார்க்கலாம் மகர ராசி என்பவர்களுக்கு ராகுகேது பேச்சு பலனை. இந்த பேச்சு நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். மகர ராசி என்பவர்களே, எடுத்த காரியங்கள் தாமதம் ஏற்படலாம். யோசித்து செயற்படுவது நல்லது. மகர ராசி என்பவர்களே, பண விஷயங்களில் கவனம் தேவை. பணத்தை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் கவனமாக இருங்கள். உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை உண்டாகலாம். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். பொறுமையுடன் செயற்படுவது நல்லது. தொழில் மற்றும் தொழிலில் போட்டிகள் அதிகரிக்கலாம். புதிய முயற்சிகள் தள்ளிப்போடுவது நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள். மகர ராசி என்பர்களே, மகர ராசி என்பர்களே, வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைச்சுமை அதிகரிக்கலாம். சக ஊழியருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பொருளாதாரம் பணவரவு குறையலாம். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. முதலீடுகளின் கவனம் தேவை. சிக்கனத்தை கடைபிடிப்பது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகர ராசி என்பவர்களே, மன அழுத்தம் அதிகரிக்கலாம். சரியான உணவு ஓய்வு அவசியம். மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. யோகா போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கொஞ்சம் யோசித்து கதையுங்கள். உறவினருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மகர ராசி என்பவர்களே, ராகுகேது பேச்சு உங்களுக்கு சரியில்லை. பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொறுமையுடன் குடும்பத்தை வழிநடத்துவது நல்லது. மகர ராசி என்பவர்களே, ஆகவே மகர ராசி என்பவர்களுக்கு ராகுகேது பேச்சு சரியில்லை. குரு பேச்சு சனி பேச்சியை பார்த்துக் கொள்ளுங்கள்.